ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பங்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டென்ட்டு. அதனால் கொஞ்சம் போடலாமா வேணாமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அப்புறமா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் இதை போடுறேன். என் கூட ஒரு 2 பேர் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தான் தெரில. இந்த தான் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க, நோ இஷ்யூஸ். எஸ், இந்த ஹண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹண்டரில் ஒரு 2 பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு டிஸ்கவர்னு போகுது, அந்த டிஸ்கவரில் ஒரு 2 பேர் போகிறாங்க. மொத்தம் we are 5 guys கோயிங் டுவர்ட்ஸ் டோல் பிளாஸா பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்னை ரெட் ஹில்ஸ் தான் இப்போ இருக்கும். ரெட் ஹில்ஸ்லேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனமங்காடுக்கு போக போகிறோம். ஆல்மோஸ்ட் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி. ஒருவேளை டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் டைட்டில் பார்க்கல, நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு வேறு என்ன டைட்டில் போடுவேன்னு எனக்கு தெரில. பனமங்காடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஆந்திரா பார்டர், ஆல்மோஸ்ட் ஆந்திரா தான், ஆந்திராவில் இருக்குது பனமங்காடு. பனமங்காட்டுக்கு எதுக்கு போகிற, பனமங்காட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கள்ளு குடிக்க போகிறேன். ஆமாம், கரெக்டாக தான் கேட்டிங்க, கள்ளு குடிக்க போகிறேன். கல் தான் பேன் பண்ணிட்டாங்களேடா, கல் எப்படா அப்போ குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல் வந்து கல் வந்து தமிழ்நாட்டை தான் பேண்டு. ஆனால் வந்து எங்கள் ஆந்திராவில் கல் இன்னும் இருக்கிறது இல்லை. ஆந்திரா கேரளா எல்லாத்துலேயும் இருக்குது. கேரளா எல்லாம் ஃபேமிலியோடு போய் சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது, என்ன தோணுது, இங்கெல்லாம் வந்து இது தனியாக வந்து 2D ஷாப்பாக இருக்காதுன்னு தோணுது. இறக்குற இடத்துல டேரெக்டாக நம்ம வாங்கி குடிப்போம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன். அங்கே போய் ஃபஸ்ட்டு கிடைக்குதா இல்லையானே தெரில. இது சீசன் டைமு, அதனால் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த சென்னையில் சும்மா ஒன்றுமே ரீசன் இல்லாமல் வெட்டியாக ஒரு கேங்கை சேர்ந்துச்சுன்னா, அந்த கேங் என்னெல்லாம் பண்ண போகுமோ அந்த கேங்கு பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு பிளானே இல்லை நாங்கள் கல் குடிக்க போகிறதெல்லாம். ஆனால் என்னென்னமோ பிளான், திடீர் பிளான் சேஞ்சஸ்லாம் நடந்து இதோ நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போய் இன்னைக்கு ஃபுல்லாகவே அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா கல் சாப்பிட்டுட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து இன்னைக்கு அங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் அந்த பிளான் வந்து கல் இருந்துச்சுன்னா எல்லா பிளானும் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒரு பிளானும் இல்லை. போன வாக்கிலே திரும்பி வந்துட வேண்டியதுதான். ஆக்சுவலாக இது வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து இப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் வந்திருக்க மாட்டோம். ஹாய், இதோ அவன் தான் வந்து மேப் போட்டிருக்கான். அதனால் அவன் இழந்தவளை தான் மேப் போட்டு போயிட்டுருக்கான். அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு இது எப்படி தெரியும், என்ன தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் யூடியூப் சேனலில் பார்த்து தான் போனேன். நானும் இப்போ யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு புது கண்டென்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போகிறேன். அங்கே நான் சொதப்பி விடாமல் இருந்தால் சரி தான். இப்போ நான் கல் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள்லாம் என்ன, அவன் கெட்ட பையன்டா, அவன் இவன் என்னடா இப்படி இருக்கான், என்ன கல்லாம் குடிக்க போகிறான்டா, பேட் பாய்டா இவன், இவன் கூடலாம் பழகக்கூடாதா, எவன்டா இவன் கூட இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை உண்மை. கல் வந்து எப்படின்னா, கல் வந்து ஒரு நேச்சுரல் ஃபுட்டு, ஒரு எல்லோரும் குடிக்க வேண்டிய ஒரு பானகம். அது ஆக்சுவலாக கல் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கான். இந்த கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போல்லாம் நான் சொன்னேன்னா என்ன செருப்பால் அடிக்கலாம், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு வயிறு கிடையாது. ஒரு வேளை இருக்கலாம், கல் நல்லதுக்கு இதெல்லாம் இருக்கலாம். நான் வந்து அப்படியே உடம்பை ஷைனாக்க போகிறேன், உடம்பு இதாக போகிறலாம் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஜாலியாக போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடையும் அங்கேயே சாப்பிட்டு, அங்கே வந்து வாத்துக்கறியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்களாம். வாத்துக்கறி, வாத்து முட்டை, அப்புறம் வந்து கோழி முட்டை, இது எல்லாத்தையும் நல்ல விதவிதமாக பண்ணி கொடுப்பாங்களாம். அது மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். நான் வந்து கல்லெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் கூட நீங்கள் வந்து எனக்கு கழிவெளி ஊற்றலாம், நான் அப்படியெல்லாம் போடணும் கிடையாது. நாங்கள் வந்து கல்லும் குடிக்க தான் போகிறேன். ரொம்ப ஆடஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து கூடவே சும்மா உட்காந்துட்டு வந்தேன்னு சொன்னால் மட்டும் நம்பிடுவீங்களா? என்ன, வாய்ப்பே இல்லை தானே. அதனால் நான் என்ன சொன்னாலும் அது வந்து நம்ப போகிறதில்ல யாரும். நான் வந்து நல்லவன் தான், நான் வந்து வல்லவன் தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் கூட, எங்கடா போகிறாங்க, கடை தான் போகிறாங்களா அப்படி நான் சொன்னால் கூட அது வந்து பூமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உண்மையாக சொல்லிடலாமே. ஆக்சுவலாக இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கல் குடிக்கிறேன்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, ஒரு வாட்டி கேரளாவில் போயிருந்தேன்.
கேரளாவில் எப்படி இருக்கும்னா கல் அங்கே வந்து லேடிஸு ஜென்ஸுன்னு பாரபட்சமே பார்க்காம வந்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக லேடிஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா ஃபேமிலியோடு வருவாங்க. அதாவது காரில் வருவாங்க. காரில் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க. அங்கே குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து தனியாக ஒரு வந்து ஹட்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஹட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே அந்த டேயை வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறாங்க. குட் இல்லை, சோசியலிசம். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை யூடியூப்பில் போடலாமா? ஆக்சுவலாக இந்த யூடியூப்காரன் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் நான் மீறுறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி எதாவது பண்ணுவானா தெரில. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டானான்னு தோணுது. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் எ நேச்சுரல் ஃபுட், யூனோ. இட்ஸ் கெட்டிங் ஃப்ரம் ஏ நேச்சர். அதாச்சும் டேரெக்டாக அப்படி நேச்சுரல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் கவர்மெண்டெல்லாம் அதுதானே தப்புன்னு சொல்லுது. ஆமாம், கவர்மெண்ட் அது தப்புன்னு தான் சொல்லுது. இப்போ 25வா மெய்யாலுமேவா? ரொம்ப மெதுவாக போகிறேன்டா. 50க்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறான்டா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயேன்டா. போடா டேய். நவுத்துறாங்களே, நவுத்துறாங்களே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்களா பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த டிஸ்கவரி 40 மேலே போகாதான். ஸோ சேட். பொறுமையாக தான் போய் ஆக வேண்டும். பார்த்தீங்களா இல்லையா? எங்கள் ஊர் வண்டி TN74. ஆக்சுவலாக இது வந்து எங்களது TN75. பட் ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். 74ம் 75ம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான். ஏய், இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்காண்டா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்களா. இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கா மச்சான். நான் அப்போ சொன்னேன் பார்த்தியா, 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஐயோ, அந்த வண்டியில் புகையெல்லாம் தள்ளுது. ஏய் கருப்பாக புகை தள்ளுது மச்சான். வண்டி போயிட போகுது, நீ முறுக்காத. அடே, புகை வருதுடா கருப்பா. முருகானா சொல்லு, பொறுமையாவே போக சொல்லு. பாரு, இப்ப வெள்ளை கலர்ல வருது மச்சான். கலரா புகை வருது. பொறுமையாவே போ. ஃபர்ஸ்ட் கருப்பா வந்துச்சு, இப்ப வெள்ளையா வருது. அதை நீ அதை பிரிட்ஜ் மேல முறுக்குறியா? அப்போதான் நிறைய வந்துச்சு. ரொம்ப முறுக்கணும்னா கருன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் வந்துச்சு. இதுக்கு மேலாம் முறுக்கிதான் ரிட்டர்ன் அப்புறம் வர முடியாது. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே ரிட்டர்ன் போனோம்னா, அதுவும் உருட்டிட்டோ தள்ளிட்டோ போனோம்னா செத்துருவோம். இல்லை ஏதாவது வண்டியை போட்டு போனோம்னா கூட சாலிடாக 2000-3000 ரூபா கேட்பாங்க. இட்ஸ் ஏ வெரி டேஞ்சரஸ் ஒன்றா போயிடும். அதனால் பொறுமையாகவே போகும். ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் போய் சேரல. காடு மயிலாக இருக்குது. எவ்வளோண்டாண்டா ஓட்டுவீங்க? 2 கிலோமீட்டர்ஸ் சொல்கிற மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னால் முடியாதாடா. வெயில் வேறு மண்டையை பழக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தான் அப்படியே ஒரு மாதிரி கர்றன்னு ஆகுது. எப்போ தாண்டா வரும் வர சொல்லுங்கடா. நான் ஏதாவது தெரிஞ்சு நான்லாம் அங்கே வந்து நல்லா தூங்கிடுவேன்னு தோணுது. கல் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை டோல்டா? 2 டோலா? ஆமாம். கல் குடிச்சா இன்னும் நல்லா தூக்கம் வருமா? வந்துட்டோமா? அப்படியா? ஓஹோ. தடா, தட்ஸ் தடா உனக்கு தடா. 21 கிலோமீட்டர்ஸ் ஃபார் தடா. இந்த பக்கமே எடுத்து போகிறாங்க. வந்துட்டோமா? அங்கேயா? யூட்டன் போடணும் போலப்பா. பின்னாடி வண்டி எதுவும் இல்லை. இண்டிகேட்டர்ஸ் ஆன். லெட்ஸ் டேக் த யூட்டன். திஸ் இஸ் த யூட்டன். எங்க தெரியலையே. நீங்க தாண்டா பாக்குறீங்க, உங்களுக்கு தாண்டா தெரியும். இங்கே இருக்கிறது. வா, மற்றவனை யூட்டன் போட தெரியுமா? அதனால தானே அவரை இறக்கி விட்டா. யூட்டன் போட தெரியாம தானே இறக்கி விட்டா. அந்த பனை மேலே பாடுறா. பார்த்தீங்களா இல்லையா? அவங்க பனை மேலே எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க ரவுண்டா. கலையம் ஆந்திரா. திஸ் இஸ் ஆந்திரா. உள்ளே போகிறார்கள். எவ்வளோ மரம்! வாவ், திஸ் இஸ் அமைச்சு. ஆனால் இதில் இருந்து எதுவுமே எடுக்கலை. இதெல்லாமே சும்மா இருக்க மரம். அதில் எடுக்கிறாங்க, வேறு இங்கே எதுவுமே எடுக்கலை. எவ்வளோ மரம் நிற்கிது. ஓ மை காட். இங்கே பாருங்க, இதில் எல்லாத்துலேயுமே எடுத்தது தான். எல்லாமே ஆன் பண்ண தான். இங்கே இருக்குது பாருங்க. வா போல. இங்கே பாருங்க, இந்த ஒன்று இருக்குது. இந்த அங்கங்கே இருக்கு பாடுறா.
இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்லா கடையிலையும் கேன் தொங்குது, வேணா வாங்கிட்டு போகிறதுக்காக. ஆனால் வாங்கிட்டு போனோன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க, போலீஸ் பிடிச்சி படக்ஸ்லேயே அடிப்பாங்க. அதனால் வாங்கிட்டுலாம் வரக்கூடாது. ஏன்னா ஆந்திரா வந்து அலோடு ஓகே, பட் தமிழ்நாட்டில் அலோடு இல்லைல்ல. அதனால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அவ்வளோதான், அடி கன்ஃபார்ம். படக்ஸ்லேயே விழும் மொட்டார்னு. அதனால் படக்ஸில் அடி வாங்காமல் தப்பிக்க வேண்டுமா? கல்லை வாங்கி விட்டு செல்லாதீர்கள், இங்கே சாப்பிட்டு மல்லாந்து விட்டு அப்புறம் செல்லுங்கள். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது பாஸுங்க. ட்ரெயினில் கூட நீங்கள் வந்து கல் சாப்பிடலாம் போல், பார்த்தீங்களா இல்லையா? அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் எவனை நிப்பாட்ட மாட்டாங்க. மறுபடியும் ரோடுரா இது? எங்க இதுக்குள்ளே போகணும்? அப்போ அங்கேயே போகலாம். அவங்கள்ட்ட கேட்பேன்டா, பண்ணி வீடு தான்டா, பண்ணி கொடுப்பாங்கடா. அதான் வீடு தான் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கேட்டா. கரெக்டாக அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான்ப்பா, கொஞ்சம் தூரத்துலேயே வரிசையாக வச்சுருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் கடுப்பேற்றுற ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்குது. ஏம்மா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கடுப்பேற்றுற ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்குப்பா. அண்ட் தே ஹவ் ஃபைனலைஸ் த பிளேஸ். திஸ் இஸ் த கல்லு தோப்பு. தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ். கல் இருக்கா? இருக்குது, ஆனால் கொஞ்சம் தானே இருக்குது. நம்ம இங்கே ஓரம் கட்டிடலாம், வண்டியை ஓரம் கட்டிட்டு கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். இது அங்கே பாரு, ஒரு மரத்தை வந்து கல்லாக ஒழுகுது. அதோ ஆமாம், நக்கியே குடிக்கலாம் போலையே. போடுங்கன்றீங்க. எங்களுக்கும் வந்து எவ்வளோ இது தெரியுமா? ஒரு குழு 50 ரூபா. அந்த குழு கஷ்டம் வேறு எல்லாம் நாங்களும் பார்க்கணும். நல்லா இது வேறு கூட, இது வேறு கூட. ஆமாம், ரேட் எப்படி? ஒரு இந்த மக்கு 25 ரூபா. அந்த மக்கு, இந்த மக்கு 25 ரூபா. எல்லாமே சொம்பு. அதான் அந்த மக்கு இது 25 ரூபா. இந்த சின்ன கூடன்னா எவ்வளோ வரும்? அது 30 வரும். 30 மக்கு. ஒரு ஆளுக்கு 5 மக்கா? ஆள் தான் சரி போகும். வணிக வச்சுருவானுங்களா? அதெல்லாம் போயிடும். அதுதான் இதுக்குள்ளே ஊற்றி கொடுத்துருக்கோம். எவ்வளோ வரும் அது? நம்ம சதீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதன்மையான ஆளாக கல்லை தூக்கி கொண்டு அதை பாரு மச்சா, அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரே கலரில் இருக்குது மூணுமே. வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. கேவா இங்கே போகலாம். வாத்துக்கறி எடுத்துகிட்டு வரான். எஸ், we are going to settle here. ஆனால் இங்கே எங்கே இருந்தான் கீழே பார்த்து முள்ளு குத்தம், உட்காரும்போது படக்ஸ்லேயே குத்தம். இங்கே எங்கே உட்காரலாம்? நீங்களா எடுத்து போடுங்கடா, கேட்கலாம். ஆமாண்டா, தெளிவாக இருக்கும் போதே கணக்கு போட்டுவோங்க. எங்கே ஒன்று கிடைச்சது? சிந்திட்டானா? 30 மக்குன்னு சொல்ல. ஆனால் இது 30 மக்கு வருமா? எனக்கு ரொம்ப 30 மக்குலாம் வராது. கடைசியா மொத்தமா ஆமா, அவ்வளவுதான். கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒண்ணு வந்து 50 ரூபா, 150 ரூபா. மச்சான் அது என்ன கையில ஆயா? இல்லை வந்து கல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எரிச்சு விட்ருக்காங்க. கீழே ஃபுல்லாத்தையும் அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. இங்கே பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் இந்த மரத்தை. இந்த மரம் வந்து இந்த க்ளோஸ்அப்பை கொடுப்போம். இங்கே கூட பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு எரின்னு எரிச்சிருக்காங்க. ஒரு பரமர காட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பரமர காட்டுக்குள்ளே ஈச்சா மரம் நிற்குது. இங்கே எப்படி ஈச்சா மரம் வந்துச்சுன்னு தெரில. நிறைய நிற்கிது, 1 2 அங்கே 2 3 4 இந்த பக்கம் கூட நிற்கிது. இங்கே பாருங்கள், நம்ம பசங்கள்லாம் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். டே உளுந்துட போகிறடா.